கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மகனே மகளே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் எங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்னமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோடு ரொம்ப தயக்கத்தோடு கூட கர்த்தரைய முகத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என்னோடய வழக்கு என்னமா முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அந்த வழக்கோடைய ரிசல்ட் உங்கள் கருத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தையை எதிர்நோக்கி இருக்கீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு வீட்டின் காரியம், அந்த வீட்டுக்காக நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேன், மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர் இல்லையா, எனக்கு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. வேலைக்குரிய காரியத்தில் ஒரு மாற்றம் வேணும். நான் இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம், 2 பேர்கிட்டையும் மத்தளம் போல அடி உத திட்டு ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சஞ்சலத்தோடு கூட இருக்கேன். எனக்கு வேற இடத்துல ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வியாதியினால் இந்த வியாதி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா? நான் எழுந்திரிச்சு முன்ன போல் நல்லா நடப்பேனா? யாரையும் எதிர்பார்க்காம நானே போகணும், நானே வரணும், நான் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? திருமண காரியம், எத்தனை காரியங்களில் தடைகள் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் தடைகள். திருமண காரியத்தில் தடை, நான் எங்கே போனாலும் தடைகள் அப்படின்னு சொல்லி தடைகள் மத்தியில் கலக்கத்தோடு கூட இருக்கீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? பிரதர் சிஸ்டர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் பாருங்க சொல்றாருன்னா, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. யோபுன்ற பக்தன் அவர் சொல்றாரு பாருங்க, யோபு 42:2, தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இதே சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 33:9 அவர் சொல்ற பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் என்ன சொல்றாரு அது அப்படியே ஆகும். அவர் கட்டளை இட்டார்னா அந்த காரியங்கள் நிற்கும். ஹல்லேலூயா. பூமியை ஜலத்திலேருந்து பிரித்தெடுத்து அந்த பூமிக்கு உண்டான எல்லா காரியங்களையும் கொடுத்து இது நல்லது இது நல்லது இது நல்லதுன்னு சொல்லி மனிதர்களுக்கு நலமானதை செய்த நல்ல ஆண்டவர் இல்லையா? அவர் சர்வ வல்லவர். கடலுக்கு எல்லையை இம்மட்டும் அடங்கியிரு, மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லி கடலுக்கு எல்லையை குறித்திட்ட ஆண்டவர் இல்லையா? அவர் சொல்ல ஆகும். அன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட படகுல போய்கிட்டு இருக்காரு. கடல் கொந்தளிக்குது, காற்று சூறாவளி காற்று, ஒரே ஒரு வார்த்தை, அமைதலாயிரு. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், உடனே காற்றும் கடலும் அமைதலாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதையே எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கு. 3 தெய்வ மனுஷர்கள் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க சொல்றாங்க, அடுத்த உற்பவ காலத்துல உன் மனைவி ஒரு பிள்ளைய வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சாரால் பாங்க பின்னாடி கூடாரத்துல நகைக்கிறாங்களாம். அப்ப அதுல இருந்த தெய்வ மனுஷர் தான் அவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி. அதே போல அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்த நல்ல ஆண்டவர் இல்லையா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாது. மனுஷரால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை காயப்படுத்த முடியும், மற்றவர்களை ஏளனப்படுத்த முடியும், மற்றவர்களை அவமானப்படுத்த முடியும், இதை தான் செய்வாங்க. ஆனா மனுஷரால் கூடாதவைகள் தேவனால்
கூடும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதே மார்க் 10:27 தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நாம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கிட்டு, இந்த காரியம் முடியுமா, இந்த காரியம் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். எஸ் பிரதர், தேவனால் எல்லாம் கூடும். எஸ் சிஸ்டர், உங்களுடைய காரியங்களை முடிப்பதற்கு தேவனால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். எப்பொழுதும் வேதத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமூகமாய் முடித்து எல்லா காரியங்களையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். இப்பொழுதும் நம்ம வேதத்திலிருந்து யாரால முடியும், யாரால முடியாது, ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. வேத வசனம் அதான் சொல்லுது, மனுஷரால் முடியாதது. நம்ம சொல்லலாம், இப்போ வளர்ந்துருக்க நல்ல தொழில்நுட்ப காலத்தில் இந்த ஏஐ மூலமாக நிறைய காரியங்கள் பண்ணலாம், நிறைய மரித்து போனவங்களை கூட திரும்ப ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம், இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். மனுஷங்களுடைய நாலேஜ்னால இப்போ நிறைய வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனுஷரால் முடியாத காரியம் நிறைய இருக்குது. வியாதி, இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னும் புதிதாக 2 வியாதிகள் வருது, அதுக்கு மருந்து இல்லாமல் இருக்கு. மனுஷ நாலேஜுக்கு என்ன முடியுமோ அந்த காரியத்தை தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர், அந்த மனுஷர்களுக்கு அறிவை கொடுத்த ஆண்டவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு செயற்கை முறையில் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் 15 முறை ட்ரீட்மெண்ட் போனோம், ஆனால் எங்களுக்கு கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லி அதையும் அன்சக்சஸ் அப்படின்ற காரியங்களில் இருந்து ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தோம், எங்களுக்கு ஜெயமாய் ஒரு பிள்ளையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. மனுஷரால் முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். என்னுடைய தாயாருக்கும் 9 வருஷம் குழந்தை இல்லை, அவங்க செய்யாத பரிகாரம் இல்லை, அந்த பரிகாரங்கள் அவங்களுக்கு பிள்ளையை கொடுக்கல. ஆனால் எப்போ ஆண்டவரை உறுதியாக பிடிச்சாங்களோ, ஆண்டவர் தான் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ, அந்த ஆண்டவர் அவங்கள வெட்கப்படவே இல்லை. 1க்கு 3 பிள்ளைகளை கொடுத்து இப்பொழுதும் நாங்கள் 3 பேரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவருக்கு சாட்சியாகவும் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறாரு. இப்படி மனுஷர்களால் முடியாத காரியங்களை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய வல்லமைகளை காண்பிக்கிற ஆண்டவர். இதே நம்ம யாத்ராகமத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், யாத்ராகமம் 3:11 ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ போயிட்டு பார்வோன் இடத்துல என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அங்கலாய்க்கிறாங்க, பெருமூச்சு விடுறாங்க, அடிமைத்தனத்தில் அப்படி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள நான் என்னை ஆராதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி போய் பார்வோன் கிட்ட சொல்லு. அதுவும் அவர் மோசைக்கிட்ட சொல்றாரு, என் வல்லமையை நான் காண்பிக்கும்படி, பார்வோனிடத்தில் என் வல்லமையை காண்பிக்கும்படி நீ போய் பேசு, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி பேசு. அவர் சொல்றாரு, நான் போய் எப்படி பேச முடியும், ஒரு ராஜா, பார்வோன் ஒரு பெரிய ராஜா, அவர்கிட்ட போய் நான் அப்படி பேச முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனோட வாயா நான் இருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மோசே போய் பார்வோன் இடத்துல பேசுறத நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். மனுஷரால் முடியாது, ஒரு சாதாரண மனுஷனால பெரிய காரியங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா மனுஷரால் முடியாது, ஆனா தேவனால் கூடும். இதே நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் மகன் சந்திர ரோகியாய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், தீயிலையும் தண்ணிலையும் விழுந்துகிட்டு இருக்கான், நீங்க தான் சுகப்படுத்தணும். நான் அவங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால கூடாம போயிடுச்சு, அவங்களால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சுகப்படுத்தி அனுப்புவதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. 2வதா, மந்திரவாதிகளால் முடியாதது தேவனால் கூடும். ஒரு மந்திரவாதினால பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் ஜனங்களுக்காக செய்ய முடியுமா, நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமா, அவங்களோட பிஸ்னஸ் நல்லா கொடுக்க முடியுமா, இல்லை மற்றவங்களுக்கு தீமையான காரியங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா அவர்கள் செய்தாலும் அதுல இருந்து விடுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மந்திரவாதிகளால் கூடாத காரியம் கர்த்தரால் கூடும். மோசே பார்வோன் இடத்துல போயிட்டு ஜனங்களை அனுப்ப சொல்றாரு. மோசே கிட்ட ஆண்டவர் கோலை கொடுத்து தரையில அடித்து புழுதியில அடிங்க, பெண்களாய் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த மோசே
புழுதியில அடிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் பெண்களா, அந்த ஊர் முழுவதும் பெண்களா இருக்கு. இப்ப இதை பார்த்த பார்வோன் மந்திரவாதிகளும் அந்த பெண்களை வர வைக்க பிரயத்தனப்பட்டார்களாம். நம்ம யாத்திராகமும் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிப்போம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. செய்தும் அவங்க ரொம்ப பிரயத்தனம் பட்டார்கள், ஆனா செய்தும் அவர்களால். ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவர் கொடுத்த கோல் அதை வைத்து பெண்களை உருவாக்குறாரு. அதே போல இந்த மந்திரவாதிகள் செய்யணும்னு சொல்லும் போது அவர்களால் முடியாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பவுல் அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு. அதை பார்த்த உடனே ஒரு மந்திரவாதி ஸ்கேவா அப்படின்னு சொல்லி அந்த பிரதான ஒரு தேசமாய் சுற்றி திரிந்து மந்திரங்கள் செய்கிற ஸ்கேவா அப்படின்ற ஒரு மனுஷன் அவருடைய 7 குமாரர்களும் பிசாசு பிடித்தவங்க கிட்ட போயிட்டு பவுலை போல செய்யணும் அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு நாமம் சொல்றாரு இல்லையா, அந்த நாமத்தினால போ பிசாசே அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்ப அந்த பிசாசுலாம் பாருங்க, பவுலையும் தெரியும், ஏசு கிறிஸ்துவ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் உரித்து போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். மனுஷரால் முடியாது, மந்திரவாதிகளால் முடியாது, அப்ப ராஜாக்கள் பதவிகளை இருக்கவங்களால் முடியுமா அப்படின்னு சொன்னா தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல என்னுடைய வல்லமைக்காக, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக அப்படின்னு சொல்லி அவருடைய வல்லமைக்காகவே அவர் ராஜ்யங்கள்ல ஒவ்வொரு காரியங்களையும் செய்து அவரே ஆண்டவனாய், அவரே ராஜாவுமாய் அவரே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் பாருங்க, ஒரு பொற்சலை வைக்கிறாரு, 60 முழம் நீளம் 60 முழம் அகலம், இப்படிப்பட்ட ஒரு பொற்சலை நிறுத்தி கிண்ணறங்கள் மேலதாளங்கள் வாசிக்கும் போது எல்லாரும் விழுந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூத புருஷர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ நாங்கள் எங்க ஆண்டவர் மட்டுமே ஆராதிப்போம், ஹல்லேலூயா, அவரை மட்டும்தான் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் நேபுகாத்நேச்சர் சொல்றாங்க, எல்லா குடிஜனங்கள் எல்லாமே வணங்குறாங்க, ஆனா இந்த யூத புருஷர்கள் மட்டும் வணங்கல. நேபுகாத்நேச்சர் கூப்பிடுறாரு, இப்ப இன்னொரு முறை எல்லா கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்க சொல்றேன், இப்ப தாழ பணிந்து கொள்ளுங்க. அப்போ திரும்ப சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காமல் போனாலும் அவரை தான் நாங்க வணங்குவோம். உன்னோட பொற்சலையை நாங்க வணங்க மாட்டோம், உன்னை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு வணக்கத்தை செலுத்தாமல், கனத்தை செலுத்தாமல் பக்தி வைராகியமா இருந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ எரிகிற அக்னி சூளையில ராஜாவுடைய வார்த்தை கேட்கலன்னு சொன்னோன்னே 7 மடங்கான அக்னி சூளை, ராஜா கோபத்தோடு கூட அவர்களை தூக்கி போடலாம், ஆனா அந்த அக்னி சூளையில தேவன் அவர்களோடு கூட உலாவினார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு முடி கூட கருகல, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோட ஒரு முடி கூட கருகாம அவங்க வெளியே எடுத்த போது அந்த ராஜா சொல்றாரு, ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகின் தேவனே ரட்சிக்க வல்லவர், இவர் ஒருவரே மனுக்குலத்தாரை ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ராஜாவால் பதவியில இருக்கவங்களால எல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்கள் மட்டும்தான், அவங்களுடைய பதவி காலம் இருக்கிற வரைக்கும் தான். ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இதை நம்ம பேதுருவோட வாழ்க்கையில பார்க்கலாம். ஏரோது பேதுருவை தேவையில்லாமல் ஒரு யூதர்கள் கிட்ட நல்ல பேர் கிடைக்கணும், ஒரு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி பண்ணாலும் ஆண்டவர் அந்த பேதுருவை ஒரு தெய்வ தூதரை கொண்டு விடுவித்ததை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கலாம். ராஜாவாலும் முடியாது, ஆனா ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. ராஜாவால முடியாது, தூதர்களால முடியுமா அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வ தூதர் பாருங்க, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேல, நட்சத்திரங்களுக்கு மேலாக உள்ள ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்ன போதுதான் லூசிபர் அப்படின்ற தெய்வ தூதரை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே விழ தள்ளினார். ஹல்லேலூயா. தெய்வ தூதர்களாலையும் முடியாது, லூசிபர் அப்படின்ற அந்த தூதராலையும் எந்த காரியமும் செய்ய முடியாது. இதை நம்ம 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல நம்ம பார்க்கலாம். பெலிஸ்தியர் உடன்படிக்கை பற்றிய இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருந்து யுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பாருங்க, அஸ்தோத் அப்படின்ற ஒரு ஊர்ல தாகான் அப்படின்ற ஒரு விக்கிரக கோவில்ல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய மகிமை தங்கிய பெட்டி, கர்த்தருடைய மகிமை அங்க இருந்தது, மண்ணா இருந்தது அப்படின்னு சொல்ல வேதத்துல பார்க்கலாம். ஆரோனின் துளித்த கோல் உடன்படிக்கை பெட்டியில இருந்தது. அதை காட்டிலும் ஆண்டவர் மகிமை, ஆண்டோடைய முழு மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது. அதை எடுத்துட்டு போய் ஒரு விக்கிரக கோவில்ல வைக்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகான் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். பாருங்க, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அப்படியே முகங்குப்புற விழுந்து கிடக்குதுங்களாம். இப்ப திரும்பவுமா என்ன பண்றாங்க, எடுத்து அந்த தாகோன் கோவில அதை வச்சுட்டு போறாங்க.
பாருங்க, அவர்கள் மறுநாள் காலமே எழுந்து வந்தபோது இதோ தாகன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்தது கிடந்ததும் அல்லாமல் தாகூனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகூனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. அல்லேலூயா. விழுந்து போன தூதர், விக்கிரக ஆவிகள் ஆண்டவருடைய மகிமைக்கு முன்பாக ஒன்றும் பண்ண முடியாது. முகம் குப்புற விழுந்த விக்கிரக ஆவி. அல்லேலூயா. விக்கிரகம் தாகோன் முகம் குப்புற ஆண்டவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கடந்திருந்தது. அடுத்த நாள் வரும்போது கைகள் கால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு வெறும் சரீரம் மட்டும் இருக்குங்களாம். அல்லேலூயா. விக்கிரகங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது விழுந்து போன ஒரு ஆவி, மரித்து போன ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள்லயும் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுல் எப்போ ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் ஒரு மந்திரவாதி ஒருத்தவங்களை குறி சொல்றவங்கள வைத்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னா எப்பவும் பவுல் போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் இவரே உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவரே ரட்சிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமா அந்த குறி சொல்றவங்க பவுலை ரொம்ப ஏளனமா போகும்போது வரும்போதான் சொல்லிட்டு இருக்காங்க. பவுல் சின்னம் கொண்டு பாருங்க அவங்கள சொல்றாருங்களாம், இயேசுவின் நாமத்தினால அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்க அந்த குறி சொல்ற ஆவி கடந்து போனது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். அல்லேலூயா. மந்திரவாதிகளாலும் முடியாத காரியத்தை நம்முடைய ஆண்டவர் செய்கிறவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நன்மையான காரியங்களை செய்கிறவர், அவருடைய ஏக்கங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். ஆகாப் ராஜாவும் எசபெல் ராணியும் மழையையும் பனியையும் கொடுப்பது பாகால் தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லி பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி அதை தொழுது கொண்டு அவர்களையும் ஜனங்களையும் ஆண்டவருடைய பிள்ளையாகிய இஸ்ரவேல் ஜனங்களையும் தொழுது கொள்ள கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் பாக்குறாரு, மழையையும் பனியையும் கொடுப்பது நான் அல்லவோ, இவங்க பாகால் தெய்வங்களை வழிபட்டு இருக்காங்கன்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. நீ போய் ஆகாப்புக்கு முன்பாக 3.5 வருஷம் மழை பெய்யாது, நீ போய் சொல்லு. அதே போல இந்த எலியா போய் சொல்றாரு, மழை பெய்யாது. ஆகாப் ராஜாக்கு முன்பாக பனியை கொடுப்பது பாகால் தெய்வங்கள் நினைக்கிறீங்களா? பனியையும் மழையும் கொடுப்பது அவர் அல்ல, ஜீவனுள்ள ஒரு தெய்வன் இருக்காரு அப்படின்னு சொல்லி 3.5 வருடம் மழை பெய்யாது. ஆண்டவர் பாருங்க வானத்தை அப்படியே அடைச்சு போடுறாரு. 3.5 வருடம் மழை பெய்யவே இல்லை. யார் மழையை கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஆகாப் ராஜாவுக்கும் எசபேல் ராணிக்கும் காண்பிக்கணும் என்பதற்காக ஆண்டவர் பாருங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இல்லையா, வானத்தின் மதகுகளை அப்படியே அடைச்சு போடுறாரு. 3.5 வருஷம் முடிஞ்சது. திரும்ப எலியா கிட்ட சொல்றாரு, இப்ப போய் மழை பெய்யும்னு சொல்லுங்க. ஆகாப்புக்கு முன்பாக இந்த எலியா போய் சொல்றாரு, மழை பெய்யும். அவர் மழை பெய்யும்னு சொல்லும் போது ஒன்றுமே இல்லை. ஆகாப்புக்கு முன்பாக சொல்ற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் உள்ளங்கை மேகம் பெருமழை பொழிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சர்வ வல்லவர், அவர் எல்ஷடாய். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பாகாலின் தெய்வங்கள் அல்ல, கர்த்தரே தெய்வன் அப்படின்னு சொல்லி எலியா நிரூபித்ததை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். 2வது, இஸ்ரவேல் ஜனங்க அந்த மீதியானர்கிட்ட இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் மீதியானர்கள் அப்படியே பயந்துகிட்டு இருக்காங்க. அதுல கிதியோன், ஆண்டவர் பாருங்க கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ போய் அந்த மீதியானர்களை முறியடி. அந்த கிதியோன் கேட்கிறாரு, என்ன நான் போய் எப்படி முறியடிப்பேன்? நான் ரொம்ப அற்பமான குடும்பத்துல இருந்து வந்தவன் இல்லையா, நான் போய் எப்படி முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க அவர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, நான் போய் மீதியானரை கண்டிப்பா முறியடிப்பேன் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36 - 40 இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அவர் பாருங்க அடையாளம் கேட்கிறாரு, நீ கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு அடையாளம் செய்யுங்க. ஆண்டவர் பாருங்க அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானியர்களால் கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டு இருக்காங்க. அவங்க வயல் நிலத்துல விளைந்த அந்த கோதுமையை எடுக்கிறதுக்கு இப்படி எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து இந்த இஸ்ரவேல் புத்திரரை விடுவிப்பதற்காக ஆண்டவர் பாருங்க அந்த கிதியோனை தெரிந்து கொண்டு அவருக்காக செய்யற காரியத்தை பாருங்க. இந்த கிதியோன் சொல்றாரு, நீங்க தான் என்ன அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா அவர் பாருங்க அவர் சொல்றாரு, ஒரு மயிருள்ள ஒரு தோலை நான் வைக்கிறேன், அதுல மட்டும் பனி பெய்யணும், மற்றபடி வேற எங்கேயும் பனி பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து வாசிப்போம். இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால்
அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று நான் அறிவேன். அவர் கேட்கறது பாருங்க, அந்த தோல் சுருள்ல மட்டும் தண்ணி இருக்கணும், பனி பெய்து இருக்கணும், மற்ற இடம்லாம் பெய்து இருக்க கூடாது. ஆண்டவர் அப்படியே செய்யறாரு. அந்த தோல்ல மட்டும் தண்ணி இருக்கு, மற்ற இடம்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு. காலையில வந்து பாக்குறாரு, அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்குது. அதை பார்த்தோன்னா அவர் அப்பவும் நம்பல. திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோலினால் நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்க பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்ந்திருந்தது. ஹல்லேலூயா. காலையில வந்து பாக்குறாரு, தோல் மட்டும் நனைஞ்சிருக்கு. அவருக்கு திரும்ப டவுட், அதுல யாராவது தண்ணி ஊத்திட்டு போயிருப்பாங்களா, இங்க இருக்கிறவங்க யாராவது தண்ணி ஊத்திட்டு போயிருது, அது மட்டும் நனைஞ்சு போயிருக்குமா, நாம போய் திரும்ப மிதியானகிட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க, தேவனே என் மேல நீங்க கோவப்படாதீங்க, இன்னும் ஒரு விசை நான் இப்ப என்ன தெரியுமா சொல்றேன், தோல் மட்டும் காய்ந்திருக்கட்டும், அந்த பூமி முழுவதும் பனியினால் நிறைஞ்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆண்டவர் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது பூமி முழுவதும் பனியால் நிறைந்திருந்தது. அந்த ஒரு தோல் இது மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரையா காய்ந்து போயிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எது தெரிந்து பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக முடியாததை பூமி முழுவதும் பனி, அந்த அந்த சின்ன தோல், அந்த காரியம் மட்டும் பனியால் நனையாதபடிக்கு பாதுகாத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அவரு ஜனங்களை மீட்டு எடுப்பதற்காக அநேக காரியங்களை, அநேக நன்மையான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதை நம்ம யோசுவாவோட வாழ்க்கையில பார்க்கலாம். யோசுவா பாருங்க, எமோரியர்கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யுத்தம் ஒரு முடிவுக்கு வரல, இவங்க ஜெயிக்கிறது போல, யோசுவா ஜெயிக்கிறது போல இருக்கு, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெயிக்கிறது போல இருக்கு. ஆனா அதுக்குள்ள சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் வந்தா யுத்தம் நடத்தக்கூடாது. உடனே ஆண்டவரோட யோசுவா வந்து பேசுறாரு, சூரியன் வராம இருக்கணும், சந்திரன் எழும்பாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க சூரியன் கிட்டே சந்திரன் கிட்டே பேசுறாங்களாம். அப்படி நில்லுங்க, அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது. சூரியன் மறையில, சந்திரன் எழும்பல அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். யோசுவா 10 13 14 வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. சூரியன் தரித்து அப்படி நின்றதுங்களாம், சந்திரனும் அப்படி எழும்ப ஆரம்பித்தது, அப்படியே நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க யுத்தத்தில் ஜெயிக்கணும் என்பதற்காக சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்க வைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பாருங்க, ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷன் யோசுவாவுக்காக ஆண்டவர் செய்த அற்புதம் பாருங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக, இந்த யோசுவாவை நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் இல்லையா, அவரோடு கூட இருந்து ஒரு இயற்கையே நிறுத்தின ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் செய்த காரியம் ஹல்லேலூயா உங்களுக்காக செய்யாம இருப்பாரா? அவரை நேசிக்கிற அவருடைய மகனுக்காக, அவருடைய மகளுக்காக ஆண்டவர் செய்யாம இருப்பாரா? அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லவர், அவர் எல் ஷடாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து லாசருவின் குடும்பத்தின் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. லாசர் வியாதிப்படுறாரு, மரித்தும் போயிடுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு வராரு, பெத்தேலுக்கு அவங்க வீட்டுக்கு வராரு. வந்த உடனே லாசருவின் வீட்டுக்கு போறாரு. லாசர் இல்லை, இறந்து போயிட்டாரு. கண்ணீர் வடிக்கிறாரு. வடிச்சுட்டு அவர் சொல்றாரு பாருங்க, கல்யாண இடத்துல போகலாம். எல்லாரும் கல்யாண இடத்துல போய் சும்மா ஏதோ பேரிக்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடந்து போறாங்க. கல்யாண இடத்துல போயிட்டு அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதை பார்த்த உடனே லாசருவோட ஒரு சகோதரி மாத்தாள் சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, அது நாருமே. உடனே ஆண்டவர் பாருங்க, யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு கல்லை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அப்புறப்படுத்துறாங்க உரத்த சத்தமாய். அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. நீர் என்னை அனுப்பினீர், என்னுடைய சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்கிறீர், இப்படி சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு உரத்த சத்தமாய் லாசருவை எழுந்து வா அப்படின்னு சொல்றாரு. லாசர் எழுந்து வராரு. அந்த கட்டின சீலை துணையோடு கூட அவர் எழுந்து வரார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம்.
மார்த்தாள் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நாம விசுவாசம்னு சொன்னா அவரால் ஆகுமா, அவரால் நடக்குமா அப்படின்னு சொல்லி நாம நம்முடைய ஞானத்தை, நம்முடைய பலத்தை, நமக்கு தெரிந்த சுற்று வட்டாரத்துல பதவியில இருக்கவங்க, அந்தஸ்துல இருக்கவங்க, அவங்கள நம்ம எதிர்பார்த்து இருந்தோம்னா வெட்கப்பட்டு போவோம், ஏமாந்து போவோம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். இதே நாம அப்போஸ்தலராகிய பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவர் பாருங்க, என்னோட ஆசிய படகு பிரயாணத்தின் போது ஒரு பெருத்த சேதம். படகு, நாங்கள் நட்சத்திரத்தையே பார்க்கல, சூரியனையும் பார்க்கல, அப்படி இருள் சூழ்ந்த அந்த படகு பிரயாணத்துல எங்க படகு முற்றிலும் சேதமாயிடுச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, எங்க பலத்துக்கு மிஞ்சின பாரமா இருந்தது, நாங்க தப்பி பிழைப்போம் அப்படின்ற நம்பிக்கை, எங்க மேல இருந்த நம்பிக்கை எங்களுக்கு முற்றிலும் போயிடுச்சு. ஆனா மரித்தோரை எழுப்பின அந்த தேவன் எங்களை தப்புவித்தார், தப்புவிச்சுக்கிட்டு இருக்காரு, தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. கொரிந்தியர் 1:9-10 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஹல்லேலூயா. எங்க மேல நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. நாங்க ஏதோ ஸ்விம் பண்ணியாவது நாங்க எப்படி கரை கடந்துருவோம் அப்படின்ற எங்க மேல உள்ள நம்பிக்கை முற்றிலும் போயிடுச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, நாங்கள் எங்க மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. எங்க மேல இந்த நம்பிக்கை முற்றிலுமா போயிடுச்சு. ஆனா மரித்தோரை எழுப்பின ஒரு தேவன் இருந்தார் இல்லையா, அவர் மேல நாங்க நம்பிக்கையா இருந்தோம். அந்த தேவன் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் வாழ்க்கையே போராட்டமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசஞ்சலத்தோடு கூட, ஏசாமா கர்த்தரால் ஆகுமா, இந்த காரியம் கர்த்தரால் முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். நம்ம எப்பொழுதும் நம்ம சுற்றி உள்ளவங்க நமக்கு உதவி செய்வாங்க. எனக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்காங்க, என்னை சுற்றி எப்பொழுதும் ஆட்கள் இருக்காங்க, எனக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சொந்த பந்தங்களை நம்பி இருந்தோம்னா நம்ம வெட்கப்பட்டு தான் போவோம். நம்மையும் வெட்கப்படுத்துவாங்க, நம்ம சுற்றி உள்ள காரியங்களையும் வெட்கமாய் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மை கைவிடாத நேசர், மரித்தோரை எழுப்பின ஆண்டவர். அன்னைக்கு லாசருவை, இன்னும் யவீருவின் மகளை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர். அவரும் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். மரணத்துக்கு அதிபதியான பிசாசை தன் காலின் கீழே நசுக்கி போட்ட ஆண்டவர். அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய காரியங்களை, ஆகாத காரியங்களை அதை அப்படியே ஆகச் செய்ய வைக்கிற ஆண்டவர், அதை அப்படியே முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நாமும் நம்ம மேல நம்பிக்கை இல்லாத படிக்கு, நம்முடைய அனுபவங்கள் மேல நம்பிக்கை இல்லாத படிக்கு, நம்முடைய சொந்த பந்தங்கள் மேல நம்பிக்கை இல்லாத படிக்கு, எனக்கு நான் இப்படி உதவி செய்திருக்கேன், அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இந்த உறவுகள் செய்யும் அப்படின்னு சொல்லி உறவுகள் மேல் நம்பிக்கை இல்லாத படிக்கு மரித்தோரை எழுப்பின அந்த தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது நம்மை தப்புவித்த ஆண்டவர், தப்புவித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இனிமேல நம்மை தப்புவிப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி. அப்பா, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன் டாடி. மனுஷரால் கூடாதது, மந்திரவாதிகளால் கூடாதது, ராஜாக்களால் கூடாதது, மரித்த ஆவிகள், விக்கிரக ஆவிகள், செய்வினை கட்டுகள், முடியாத காரியம் உம்மால் கூடும் டாடி. உம்மால் முடியும் டாடி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் எங்களுடைய சொந்த நாலேஜ், சொந்த அனுபவங்கள், சொந்த ப்ராப்பர்ட்டி மேல எங்களுடைய கவனங்களை வைத்து அவையெல்லாம் எங்களை பாதுகாக்கும், இந்த உறவுகள்லாம் எங்களை பாதுகாப்பாங்க, எங்களை சுத்தி உள்ள எந்த ஜனங்கள்லாம் எங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க வெட்கப்பட்டு நின்று இருக்கலாம். இப்பொழுதும் எங்களை உங்களுடைய கருத்துல கொடுக்குறேன் டாடி. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஓ எஸ் டாடி, நீர் எல் ஷடா, நீர் சர்வ வல்லவர், இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கிற நல்ல ஆண்டவர் டாடி. எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். எஸ், நாங்க இதுவரைக்கும் எங்களை நம்பி இருக்கலாம், எங்களுடைய சுய பலத்தை நாங்க நம்பி இருக்கலாம், எங்களுடைய சுய நாலேஜ் நாங்க நம்பி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எங்களுக்கு முடியாது டாடி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்னைக்கு மார்த்தால பார்த்து சொன்னீங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
எங்க தேவனால் எல்லாம் கூடும். மரித்தவரை எழுப்புகிற தேவன் மேலும், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய உங்க மேலும் இன்னும் நாங்கள் அதிகப்படியான விசுவாசத்தை நாங்க வைக்கிறோம். எங்களை உங்களுடைய கருத்துல கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், எங்களை நீர் ஏற்றி நடத்துவீராக. எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நீர் ஏற்றி நடத்துவீராக. எங்களுடைய பிசினஸை ஆண்டவர் நீர் ஏற்றி நடத்துவீராக. அப்பா, எங்களுடைய ஊழிய காரியங்களை ஆண்டவர் நீர் ஏற்றி நடத்துவீராக. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. எங்களை உங்களுடைய பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் நீர் நடத்துவீராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.